நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் உள்ள இறைவனோட அருளாலையும் தோழமையில் இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தெம்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா, மன நிறைவா, அமைதியா, ஆனந்தமா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நண்பர் தேவா குறிப்பிட்டது போல கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு மனசாட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில இரவு 9:10 நடக்கிற இந்த ஆன்லைன் மீட்டிங்ல 24 hours a day, 24 மணி தொழில்கள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து டெய்லி ஒரு பக்கத்தை எடுத்து வாசிச்சு அதோடைய விளக்கத்தை பார்த்து கலந்தாய்ச்சி இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம வந்தடைஞ்சிருக்கிற பக்கம் ஜூன் மாதம் 18ஆம் நாள். முதல்ல இந்த ஜூன் 18க்கான சிந்தனையை வாசிச்சுட்டு அதற்கப்புறமா அதற்குரிய விளக்கத்தில் கடந்து சென்று கலந்தாய்வு பண்ணுவோம். ஜூன் 18 வாசிக்கிறதுக்கு நான் தேவா அவர்களை அன்போட பணியோட அழைக்கிறேன். தேவா. ஜூன் 18. தேங்க்யூ. 24 மணித்துளிகள் ஒரு நாள். ஜூன் 18. தோழமையின் இன்றைய சிந்தனை. தோழமை பரிந்திருக்கும் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் வாழ்வதற்கு சுலபமான திட்டம் அல்ல. ஆயினும் அதனை சாதகம் செய்து வாழும் அனுபவம் மிகுந்த பலன் தர வல்லதாகும். நமது பழைய குடி வாழ்க்கையை விட தோழமை பரிந்திருக்கும் வாழ்க்கை முறை பல மடங்கு மேம்பட்ட ஒன்றாகும். இந்த 2 வாழ்க்கைகளையும் ஒப்பிடவே முடியாது. தோழமையின் உதவியின்றி நமது வாழ்வு ஒன்றுக்கும் பயனற்றதாக இருந்திருக்கும். தோழமையுடன் இணைந்து வாழ்ந்தால் நல்வாழ்வு வாழும் வாய்ப்பு நமக்கு உண்டு. மதுவுடனான போராட்டத்தை வென்று வாழ்வதால் நிச்சயம் நமக்கு பலன் உண்டு. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டங்களை ஏற்க நேர்ந்தாலும் இறுதியில் நாம் பலனடைய போவது உறுதி. நான் பலன் தரும் போராட்டத்தில் ஈடுபடுகின்றேன் அல்லவா? இன்றைக்கான தியானம். ஆன்மீக வாழ்வு 2 பாகங்களை கொண்டது. முதல் பாகம் தனிமையில், பிரார்த்தனையில், இறையொற்பேராற்றுடன் புனிதமான மௌனத்தில் உறவு கொண்டு வாழும் அகவாழ்க்கை. வாழ்வின் இந்த முதல் பகுதியை புனிதமான மௌனத்தில் சொல்லற சும்மா இருந்து அமைதியுடன் தனிமையில் இறையொற்பேராற்றுடன் இணைந்து வாழ்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எனது சிந்தனைகளை சரியான திசையில் செலுத்தவும் அதன் மூலம் எனது செயல்கள் நேர்படவும் ஆரம்பிக்கின்றன. அடுத்த பாகம் சமுதாயத்துடன் இணைந்து வாழ்வதாகும். இது என் சக மனிதர்களுக்கு நான் அறிந்த வரை எனது தியான அனுபவங்களை எடுத்துச் சொல்லி வாழ்வதாகும். இது இறையொற்பேராற்றலின் உதவியுடன் என்னை நானே வென்ற அனுபவத்தை எனது சக மனிதர்களுக்கு பகிர்ந்து வாழும் புற வாழ்க்கையாகும். எனது அனுபவங்களை சக மனிதர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் அவர்களுக்கு என்னால் இயன்றவரை பணி செய்து வாழ முடிகின்றது. இன்றைக்கான பிரார்த்தனை. இறையொற்பேராற்றலுடன் தனிமையில் நான் இருக்கும் நேரங்களில் உதவியுடன் நான் மேலும் சக்தி பெற்று வளர வேண்டும் என வேண்டுகின்றேன். இந்த சக்தியின் ஒரு பகுதியை என் சக மனிதர்களுக்கும் பகிர்ந்திக்கும் மனப்பக்குவத்தை நான் பெற வேண்டும் எனவும் வேண்டுகின்றேன். தேங்க்யூ. நன்றி தேவா. நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் உள்ள இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தெம்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா, மன நிறைவா, அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். மகாகவியோடைய ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு எழுதியிருப்பாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு ஒரு பாட்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு மகாகவி பாட்டு எழுதுறாரு. தமிழ் மொழிதான் இனிதானது அப்படின்னு அவர் சொல்லல. அவருக்கு சில மொழிகள் தெரியும். அவர் தெரிஞ்சுக்கிட்ட சில மொழிகள்ல தமிழ் மொழி அவருக்கு இனிதாக தோன்றி இருக்குது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு. இதே போல நான் ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் வாழ்ந்துட்டு இருந்த அந்த பரிதாப நிலையில இருந்து விடுபட நான் என்னமோ வழியை தேடி பார்த்தேன். என்ன வழியோ தேடி பார்த்தேன். எங்கேயோ போய் பார்த்தேன். என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன். அமைதி திருக்கோயில் ஆழியார் அங்க வேதாந்திரி மகேஷ்கிட்ட போய் இருந்து பார்த்தேன். வெள்ளியங்கிரி கோயில், சத்குருவின் வெள்ளியங்கிரி மலை, அங்க போய் பார்த்திருக்கேன். பிரம்மகுமாரிகள் அமைப்புல போய் சேர்ந்து பார்த்தேன். வாழும் கலை, ஆர்ட் ஆஃப் லிவிங், அதுல போய் பார்த்தேன்.
ஆலக்குடியில உள்ள டிவைன் ரெட்ரீட் சென்டர் அதுல போய் சேர்ந்து 2-3 தடவை போயிருக்கிறாங்க. ஜென் மெடிடேஷன் அதை ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். விபாசனா மெடிடேஷன் அதை ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். எங்கெங்கயோ போய் பார்த்தேன். கோயிலா சுத்தி பார்த்திருக்கேன். எல்லாம் பார்த்திருக்கேன். கடைசியில தோழமைன்னு ஒரு தோழமையை வந்து அடையிறேன். நான் என்னுடைய பிரச்சனைகள் பாதிப்புகள்ல இருந்து விடுபடுவதற்கு தோழமை ஒரு 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் அப்படின்னு ஒண்ணு எனக்கு குடிச்சுது. இதையும் கண்டுபிடிச்சேன். எத்தனையோ வழிய ட்ரை பண்ணி பார்த்தேன். கடைசியில தோழமை கொடுக்கக்கூடிய இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை பார்த்தேன். இந்த செயல் திட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாகவும் எத்தனையோ இடங்களுக்கு நான் சுத்தி இருக்கேன். எத்தனையோ தியான கிளாஸுக்கு சுத்தி பார்த்திருக்கேன். இப்ப நானும் மகாகவி போல சொல்றேன், நான் அறிந்த வழிகளிலே தோழமை போல் மென்மையான வழிய இதுவரைக்கும் எங்கேயுமே பார்க்கல. எத்தனையோ இடம் நானும் சுத்தி இருக்கேன். மகாகவி வந்து எத்தனையோ மொழிகளை கத்துட்டு கடைசியில சொல்றாரு, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொல்ற மாதிரி நானும் ஊரா சுத்தி பார்த்து என்னுடைய பரிதாபமான நிலையில இருந்து மீட்படுவதற்கு எத்தனையோ வழியை தேடி பார்த்தேன். பார்த்த வழிகள்லயே எனக்கு தெரிஞ்சு மென்மையான சுலபமான வழி இந்த தோழமையுடைய வழிதான் அப்படின்னு தோணுது. வேற எல்லா வழிகளையும் ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்துல இந்த வழி மென்மையான வழி, எளிமையான வழி அப்படின்னு தோணுது. இப்படி சொல்றதுனால வேற வழிகள் செயலாற்றாதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா வழியும் கடைசியில கடவுள்கிட்ட கொண்டு போய் தான் சேர்க்குது. எல்லா நதிகளும் கடைசியில ஒன்னா போய் சேர்ற இடம் கடல் தான், சமுத்திரம் தான். இப்போ நான் அறிந்த வழிகளிலே மென்மையான வழி தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் அப்படின்னு சொல்றப்ப வேற வழிகள்லாம் செயலாற்றாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுல மென்மையான வழி வழி அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வழியில உள்ள வழிகள்ல தோழமை மென்மையான வழி அப்படின்னு எனக்கு தோணுது. இஸ் த ஈஸியஸ்ட் அண்ட் சாஃப்டஸ்ட் வே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஸ் த சாஃப்டஸ்ட் வே டு ரெக்கவர் ஃப்ரம் ஆல்கஹாலிசம். தோழமையில நிறைய பேர் இத திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இஸ் a simple way. is the simple way for complicated people. என்ன போல ஒரு குழப்பவாதிக்கு, குழப்பம் பிடிச்ச மனசு உள்ளவனுக்கு, குழப்பம் பிடிச்ச குடிநோயாளிக்கு தோழமை தான் எளிமையான வழி. இருக்கிறதுல எளிமையான வழி இதுதான். 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வர்ணிச்சு சொல்றப்ப அத சிம்பிள் பட் நாட் ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள் பட் நாட் ஈஸி, எளிமையானது ஆனால் சுலபமானது அல்ல அப்படின்னு பெரியவங்க குறிப்பிடுறாங்க. சிம்பிள் பட் நாட் ஈஸி. தோழமையின் தத்துவங்கள் டைரக்டா சொல்லுது, எல்லாத்தையும் நேரடியாக சொல்லுது, எளிமையான வார்த்தைகள்ல சொல்லுது. ஆனாலும் அந்த எளிமையான நேரடியாக சொல்லப்படுற அந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை சீராக பின்பற்றுவதற்கு மிகுந்த நேர்மையும் மிகுந்த மன உறுதியும் விடாமுயற்சியும் பயிற்சியும் சாதகமும் தேவைப்படுது. சிம்பிள் பட் நாட் ஈஸி. சும்மா வந்துட்டு அப்படியே பொழுது போக்கிட்டு அலையிற அளவுக்கு எல்லாம் அவ்வளவு மாதிரி அது செஞ்சிட முடியாது. அப்ப ஏன் தோழமையின் செயல் திட்டம் அவ்வளவு சுலபமானது இல்ல அப்படின்னு கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, முழுமையான நேர்மை, absolute honesty தேவைப்படுது. அகத்தாய்வு, செல்ஃப் எக்ஸாமினேஷன், ராடிக்கல் ஹானஸ்டி அண்ட் எக்ஸாமினேஷன் தேவைப்படுது. யாருதான் தோத்து போயிட்டோம்னு ஒத்துப்பாங்க? தோத்து போயிட்டதை ஒத்துக்கிறது ரொம்ப அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு முதல் படியில சரணடைகிறது, இது ஒரு குடிநோயாளியுடைய இயல்பான மறுக்கும் தன்மைக்கு மிகப்பெரிய சவாலாக அமையக்கூடிய ஒண்ணு. ஏன்னா இயல்பாகவே ஒரு குடிநோயாளிக்கும் டிசீஸ் ஆஃப் டினையல்ஸ் இருக்கு, மறுக்கும் தன்மை இருக்கு. இந்த மறுக்கும் தன்மையில இருந்து ஒப்புக்கொள்ளும் தன்மைக்கு கடந்து வர்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது.
அதே மாதிரி 4th and 5th ஸ்டெப்பை கடந்து வர்றது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. பயத்தை சுத்தமா விட்டுட்டு எனக்குள்ளார போய் என்னுடைய கடந்த கால தவறுகளின் உண்மையான தன்மைய அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் ஆழமாக ஆராய்ஞ்சு பார்த்து ஒப்புக்கொள்றது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையவே கிடையாது. சொல்றது ஈஸி, சொன்னபடி செய்யறது ரொம்ப கஷ்டம். சொல்லுதல் யாவர்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ரொம்ப கஷ்டம். கடுமையான அவமானம், குற்ற உணர்வு, ஆழமான பயத்தை வெளியே கொண்டு வந்து நாம பகிர்ந்து கொள்றது, ஒரு ஸ்பான்சர்ட்ட உட்கார்ந்து அதை சொல்றது நான் நினைச்சது போல அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. அப்படி ஈஸியான காரியமாக எனக்கு இல்ல. அதுவும் போக ஒரு நாள் செஞ்சு முடிச்சுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற ப்ரோக்ராம் இது கிடையாது. நான் வந்தேன், நான் 1 2 3 4 அப்படின்னு 12 வரைக்கும் ஸ்டெப்ப செஞ்சேன் முடிச்சிட்டேன் அப்படின்னும் சொல்ல முடியாது. A recovery program is a lifelong commitment and it is an emotional regulation. வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு அர்ப்பணிப்போட வாழ வேண்டிய ஒரு செயல் திட்டம் இது. உணர்வுகள்ல ஒழுங்குமுறையை கொண்டு வர வேண்டிய செயல் திட்டம் இது. டெம்பரரி பிக்ஸ், தற்காலிகமான தீர்வு கிடையாது, நிரந்தரமான தீர்வு சொல்றது. மேனேஜிங் எமோஷன்ஸ் வித்தவுட் அடிக்ஷன் அவ்வளவு ஈஸி கிடையாது. என் மனசு ஒரு குறிப்பிட்ட தாட் பேட்டர்னுக்குள்ளார திரும்ப திரும்ப அதுலயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. பயப்பட்டா பயப்பட்டுட்டே இருக்கும், கோவப்பட்டா கோவப்பட்டுட்டே இருக்கும், பொறாமப்பட்டா பொறாமைக்குள்ளாரே இருக்கும், சந்தேகப்பட்டா சந்தேகத்துக்குள்ளாரே இருக்கும், ஆமா வசப்பட்டா அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வர முடியாது. ஸோ மேனேஜிங் எமோஷன்ஸ் வித்தவுட் அடிக்ஷன் டு எனிதிங் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. பிங்க் கிளவுட் கிராஷ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நான் எப்பவுமே ஜாலியா உட்கார்ந்து தண்ணிய போட்டுட்டு போதையில கற்பனையில கனவுலயே வாழ்ந்துட்டு இருந்த ஆளு என்ன எப்போ இப்படி நிஜத்துல வாழ அப்படின்னு சொன்னா எப்படி அது? மறுபடியும் உட்கார்ந்து ஃபெல்லோஷிப்குள்ளார வந்துட்டு ஸ்டெப்ப பண்ற மாதிரியே கற்பனை பண்ணிட்டே காலத்தை கழிச்சிருவேன். பிங்க் கிளவுட் கிராஷ். கனவு என்னைக்காச்சும் ஒரு நாள் காலையும் ஐயோ நிஜத்துல ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துரும். இது கற்பனையில செய்யக்கூடிய பயிற்சி கிடையாது, நிஜத்துல 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 வாழ வேண்டிய ஒண்ணு. ரீபில்டிங் லைஃப் அண்ட் மேக்கிங் அமெண்ட்ஸ், வாழ்க்கையை மீள் கட்டமைப்பு செய்யறது, தவறுகளை சரி செய்யறது, நிலையான செயல் திட்டங்கள் கொண்டு வர்றது, இதை 8வது 9வது படியில நம்ம செய்யறோம். அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது, அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. வேற எல்லாரும் சொல்ற எத்தனையோ வகைகள்ல கம்பேர் பண்ணா அதை ஒப்பிட்டு பாக்குறப்ப இதை விட ஈஸியான வழி எதுவுமே கிடையாது அப்படின்னு தோணுது. சோ யாமறிந்த வழிகளிலே பரிந்துரைக்கும் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை போல எளிமையான வழியை வேற எங்கேயும் நான் பாக்குறேன். இங்க சோசியல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ கொண்டு வர சொல்றாங்க, சமூக வாழ்க்கை மாற்றங்களை கொண்டு வர சொல்றாங்க. அவ்வளவு ஈஸியா என்ன? சமூகத்துல எனக்கு சாதாரண வேலைதான் தெரியும், என்னால எவ்வளவும் தலைகீழ நின்று சம்பாதிச்சாலும் சரிதான், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சா ஒரு 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியாது. ஆனா நான் இந்த கழுத்துல ஒரு துண்டத்துக்கு மாட்டிக்கிட்டு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய சில மனிதர்களை பாக்குறேன். அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஈஸியா காசு சம்பாதிச்சுக்கலாமேன்ற எண்ணம் தான் எனக்குள்ளார தோணுது. சோசியல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எனக்குள்ளார கொண்டு வர்றது, சமுதாய வாழ்க்கை மாற்றங்களை கொண்டு வர்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அவ்வளவு எளிமையாக எல்லாம் கொண்டு வந்துட முடியவே முடியாது. ரீபில்டிங் லைஃப் அண்ட் மேக்கிங் அமெண்ட்ஸ், செயல் திருத்தங்களை கொண்டு வர்றதுதான் அவ்வளவு ஈஸியா கொண்டு வந்துடலாமா என்ன? கிடையவே கிடையாது. எனக்கு எல்லாமே ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எனக்கு உள்ளாரே இருக்கு, வெளியும் இருக்கு. ஓவர் கமிங் தி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்சஸ், உள்ளுக்குள்ளார மற்றும் எனக்கு வெளியே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட எதிர்ப்புகளை கடந்து வர்றது ரொம்ப 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 கஷ்டம். அதனாலதான் இங்க சொன்னாங்க,
ஒன் டே அட் a டைம். ஒரு நாள் அடிப்படையில, ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள். என்னுடைய குருஜி சொல்லி கொடுத்த பாடத்தே மிகப்பெரிய பாடமே இந்த ஒரு நாள் அடிப்படையிலான வாழ்க்கையை சொல்லி கொடுத்தது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. வாழ்க்கைங்கிறது என்ன? பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுப்பட்ட காலம். பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுப்பட்ட காலத்துல வாழ்க்கைன்னு சொல்றோம். இன்னைக்கு காலையில கண்ணு முழிக்கிறப்ப நான் புதுசா பிறகுறேன். ராத்திரி கண்ணை மூடி தூங்குறப்ப நான் இறந்து போயிடுறேன். நாளைக்கு பிறகுறேன், இறக்குறேன். ஸோ காலையில கண்ணு முழிக்கிற பிறப்புக்கும் ராத்திரி கண் மூடி தூங்குற இறப்புக்கும் இடப்பட்ட இந்த நேரத்தை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு நாள் கவலை இல்லாம, பயம் இல்லாம, கோபம் இல்லாம, ஆத்திரம் இல்லாம, எரிச்சல் இல்லாம, மன கசப்பு இல்லாம, வெறுப்பு இல்லாம, பொறாமை இல்லாம, சந்தேகம் இல்லாம இந்த 24 மணி நேரம் வாழ்ந்துற. ஆரம்பத்துல எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. நாள் முழுக்க குடிக்க வேண்டாம்னு சொல்லப்பா. இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம இருக்க முடியும் தானே? 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துலயே ஒரு 8 மணி நேரம் தூங்கிட போற. 16 மணி நேரம். இந்த 16 மணி நேரத்திலயே நீ நல்லா பார்த்தோம்னா சாப்பிடுற நேரம், ஏதாச்சும் டிராவல் பண்ற நேரம், வேலை செய்யற நேரம், இந்த நேரத்துல கழிச்சுட்டா கொஞ்சோண்டு நேரம். இந்த கொஞ்சோண்டு நேரம் மனச எங்கேஜா வச்சிருக்காத நேரத்துலதான் உள்ளுக்குள்ளார இந்த உணர்வுகள் தடுமாறுது. அந்த நேரத்தை மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோ. கடவுள்கிட்ட அதை சரண்டர் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கோ. ஒரு நாள் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. பிறப்புக்கு இறப்புக்கு நட்பட்ட இந்த 24 மணி நேரத்தை, அந்த 24 மணி நேரத்துல தூங்குற நேரத்தை கழிச்சிரு. வெறும் 16 மணி நேரம் தான். 16 மணி நேரத்தை மேனேஜ் பண்ண முடியாதா? ஒன் டே அட் a டைம் அப்ரோச். ஒன் டேல வந்து டிபெண்டன்சி ஷிஃப்ட், சார்பு நிலை மாற்றங்களை மாத்திக்கோ. என்னுடைய உணர்வு தடுமாறுறதுக்கு இது காரணம், அது காரணம், இன்னார் காரணம், அன்னார் காரணம், இந்த சூழ்நிலை காரணம் அப்படின்னு சொல்லாத. உணர்வுகள் தடுமாறுற நேரத்துல நீ சார்ந்திருக்க வேண்டியது உன்னுடைய கான்சியஸ்னஸ், உன்னுடைய மனசாட்சிய. அருவமாக உனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இறையற்றல் பேராட்டுல சார்ந்து, அந்த இறையற்றல் பேராட்டுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு சார்ந்து வாழ்றப்ப ஒரு நாள் அந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ண முடியும். தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் என்பது தனிநபர்கள் தங்களுடைய பலகீனங்களை எதிர்கொள்ளவும், உறவுகளை சரி செய்யவும், ஆழ்ந்த தன்னுடனுடன் வாழ்வதற்கும் தேவைப்படக்கூடிய வினையூக்கியாக செயல்படுகின்றது. என்னுடைய வினைகள் எல்லாம் சரி பண்றதுக்கு, செயல் திருத்தங்களை கொண்டு வர்றதுக்குள்ள வினையூக்கியாக இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் செயல்படுகின்றது. ஈஸியா சொல்லிடலாம் வார்த்தையில. சொல்லுதல் யாவர்க்கும் வெளியே அறியவா சொல்லிய வண்ணம் வார்த்தைகள் எளிமையானது, ஆனா கடைபிடிச்சு வாழ்றது கடினமானது. இருக்கவே கிடையாது. Way is not an easy one, but it is an adventure in living that is really worthwhile. அவ்வளவு ஈஸியா கிடையாது, சுலபமா இருக்க முடியாது. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை வாழ முயற்சி பண்றியோ அவ்வளவு அளவுக்கு அது பலம் தரக்கூடியது. ஏன் அது பலம் தரக்கூடியது, ஏன் அது மதிப்பு மிக்கது அப்படின்னு பார்த்தா, இதை வாழ்றதுனால ஒரு புதிய மகிழ்ச்சி, ஒரு புதிய ஆனந்தம், ஒரு புதிய சுதந்திரம், ஒரு புதிய விடுதலை கிடைக்குது. இந்த வாழ்க்கைய கனவுல கூட நினைச்சது கிடையாது. ஆனா சொல்ல போனா எதுக்காக குடிச்சோம்? ஒரு மகிழ்ச்சிக்காக, ஒரு ஆனந்தத்துக்காக, பிரச்சனைகள்ல இருந்து விடுதலைக்காக, சுதந்திரமா நம்ம பாட்டுக்கு ஜாலியா டான்ஸ் ஆடணும், ஜாலியா பாட்டு பாடணும் அப்படின்றதுக்காக தானே குடிச்சோம். அப்படின்றப்ப இந்த வழியை வாழ்றப்ப நமக்கு அந்த புதிய சுதந்திரம், புதிய மகிழ்ச்சி, புதிய ஆனந்தம், புதிய விடுதலை கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை வாழ்றது இப்ப வந்துட்டு ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து இந்த புத்தகங்களை படிக்கிற நேரத்துல, இத வாசிக்கிற நேரத்துல எவ்வளவு அட்வென்ச்சரஸா இருக்குது. இது எவ்வளவு அட்வென்ச்சரான வாழ்க்கை இது. இப்பவும் நானும் எல்லா இடத்துக்கும் போறேன் வர்றேன். நான் இப்பவும் நான் வந்து இன்னமும் சினிமா பார்க்க ஆசையா இருக்குது, மேட்ச் பார்க்க ஆசையா இருக்குது. எல்லாம் பார்க்கத்தான் செய்யறேன்.
அதோட சேர்ந்து இதையும் படிக்கதான் செய்யறேன். தப்பு மட்டும் செய்யவே இல்லை. தப்பு மட்டும் செய்யவே இல்லை. ஒரு காலத்துல செல்போன் எடுத்தா இந்த செல்போனுக்குள்ளார எவ்வளவு நல்லது இருக்கு, எவ்வளவு கெட்டதும் இருக்கு. The AI way is not an easy one, but it is an adventure in living that is really worthwhile. மதிப்பு மிக்கது. இங்க தவிர வேற எங்கேயாச்சும் இவ்வளவு அனுபவங்கள் பகிரப்படுதா? வேற எல்லாரும் வெளியே போனா உட்கார்ந்து அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து ஏதாச்சும் கதை பேசி கலந்துட்டு இருக்காங்க. அங்க சண்டை நடக்குது, இங்க சண்டை நடக்குது, நியூஸ பாக்குறாங்க, எலெக்ஷன் நியூஸ பாக்குறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. நல்லா வாழ்றதுக்கான அனுபவத்தை பத்தி யாருமே பகிர்ந்து கொள்றதே இல்லை. இது ஒரு சாதகம். எது சரி என்னை முன்னேற்றி செல்லக்கூடிய ஒரு சாதகம். இது ஒரு சாகசம், ஒரு அட்வென்ச்சர். இந்த வாழ்க்கை இப்ப ஏஐல வாழ்ற வாழ்க்கை குடிச்சு வாழ்ந்த வாழ்க்கையில கிடைச்ச அந்த போதையை விட எண்ணிலடங்கா மடங்கு ஆனந்தத்தை கொடுக்குது. குடிக்கும் போத மிஞ்சி போனா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல இருக்காது. ஆனா இதுல கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் நிலையானது. வந்துட்டா போகாது. இப்போ அழகா சொல்றாங்க, நான் ஒருபோதும் குடி வாழ்க்கையையும் ஏய வாழ்க்கையும் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. புத்தத்தையும் நரகத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? நரகத்தை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. One very pleasant day in drinking day never be compared with a very worst day in sobriety. நான் குடிச்ச நாட்கள்ல சில நாட்கள் ரொம்ப பயங்கர சுகமா ஆனந்தமா ரொம்ப நல்லா இருந்த நாட்களும் உண்டு. இப்ப சோபரேட்டி டேல எனக்கு திடீர்னு ஏதாச்சும் சின்னதா உடம்பு சரியில்லாம வந்துடும். திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடும். இங்கேயும் மோசமான நாட்கள் இருக்கு. சோ நான் மன தெளிவோட வாழ்ற வாழ்க்கையில உள்ள ஒரு மோசமான நாளையும் குடிச்சு வாழ்ந்த வாழ்க்கையில உள்ள சுகபோக நாளையும் கம்பேர் பண்ணி பார்த்து அந்த வாழ்க்கை எவ்வளவோ மேல் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்னை விட பைத்தியக்காரர் யாருமே இருக்க முடியாது. So it's so much better than the old drunken way of living. There is no comparison at all. ஒப்பிட்டு பார்க்கலாம் முடியவே முடியாது. இன்னைக்கு இந்த நேரம் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. இந்த வாழ்க்கையை அந்த வாழ்க்கையை நீ ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. புதுசா பிறந்திருக்க செத்து பிறந்தவன் சாமிக்கு சமானம். வாழ்க்கை அவ்வளவு சாதாரண வாழ்க்கை இல்ல. சோ ஏஐ தோழமையில நமக்கு மது போதையற்ற உடல் நிதானத்தோட மன தெளிவோட அதிதீவிர மன வெறி இல்லாம வாழணும் அப்படின்ற செயல் நோக்கம் இருக்கு. அந்த வாழ்க்கையில நோக்கமே கிடையாது. குடி வாழ்க்கையில என்ன நோக்கம் இருந்தது? போதை அடையணும்ன்ற நோக்கம் கிடையாது. அங்கேயும் நம்ம ஆனந்தமா வாழணும்னு நினைச்சோம், தெளிவா வாழணும்னு தான் நினைச்சோம், நிம்மதியா வாழணும்னு நினைச்சோம், அதுக்காக தான் குடிச்சோம். ஆனா வாழ முடியல. குடிச்ச வாழ்க்கையில எந்த நோக்கமும் இல்ல. Our life without AA will be nothing. இந்த ஏஏ ப்ரோக்ராம் இல்லைன்னா இப்பவும் ஒண்ணும் கிடையாது. இங்க ஏஏல நான் ஒரு மணி சும்மா ஊர் சுற்றி கலையிறேன், எனக்கு தன்னுணர்வு அப்படின்ற அந்த ஆன்மீக விழிப்புணர்வு நிலையை நோக்கி முன்னேறணும்ன்ற நோக்கம் இல்லாம இங்க நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா இந்த வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். Our lives without AA would be nothing அப்படின்னு சொல்றதுக்கு our lives without purpose would be worth nothing. நோக்கம் இல்லாம வாழ்றது என்ன மதிப்பு இருக்க முடியும் அந்த வாழ்க்கையில? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நோக்கமே இல்லாம எதுக்குடா நோக்கம்? அதெல்லாம் அதாவது தவறான நோக்கத்தை நோக்கி போறதை பத்தி இங்க சொல்லல. சரியான நோக்கம் இங்க அழகா சொல்லிட்டாங்க. இந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக ஒரு தன்னுணர்வை பெற்றோம், ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை பெற்றோம். அந்த நோக்கத்தை நோக்கி முன்னேறக்கூடிய செயல் நோக்கத்தை இந்த வாழ்க்கையில கொடுத்திருக்காங்க. பர்பஸ் அண்ட் மீனிங், நோக்கமும் அர்த்தமும் இந்த வாழ்க்கைக்கு இருக்கு. தோழமை நான் அனுபவிச்ச வலி, வேதனை, துன்பம், துயரம் இதுக்கெல்லாம் கூட ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்கு. நான் ஒரு காலத்துல எதுக்குடா நம்ம இவ்வளவு கேவலமான அவமானத்தை அசிங்கத்தை அனுபவிச்சோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையை கண்டடைகிறதுக்காக ஆண்டவன் நமக்கு அப்படிப்பட்ட அவமானத்தை அசிங்கத்தை எல்லாம் கொடுத்து நம்மளை இன்னைக்கு ராஜா மாதிரி வாழ வச்சிருக்கிறாரு.
அப்படின்ற அந்த பர்பஸ், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இப்ப புரியுது. உறவுகள் மேம்படுகின்றது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், அன்பும் உறவுகளும் மேம்படுகின்றன. கைண்ட்னஸ். இப்ப இன்னைக்கு வியாழக்கிழமை நாங்க புதுசா இப்போ ஒரு 3 மாசமாக திருநெல்வேலி GHல ஒரு மீட்டிங் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த திருநெல்வேலி GHல அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்க டைம் வந்து 4 to 5 கொடுத்துருக்காங்க. அந்த டைம் 4 மணிக்கு போனா சாப்பிட்டுட்டு ஏதாவது மாத்திரையை போட்டு விட்டுறாங்க. எல்லாரும் அப்படியே போதையில வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாரும் பார்த்தோம்னா ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் சென்டர், இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, கிட்டத்தட்ட நான் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன், இன்னும் என்னால குடிய விட முடியல சார் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆள் மேல கோபம் எல்லாம் வரல. ஒரு வகையான கருணை வருது. நீங்க நல்லா இருப்பீங்க, வாங்க மீட்டிங் வாங்க அப்படின்னு சொல்றேன். சார் நானும் வந்து பாக்குறேன், என்னன்னு எங்க புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. புரியலனாலும் பரவாயில்ல, 90 நாள் 90 மீட்டிங் தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர முடியுது. என் மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியுது. எக்ஸ்பிரஷன் ஆஃப் த மைண்ட். இங்கதான் என்னால செல்ஃப் எக்ஸாமினேஷன், அகத்தாய்வு செய்து பார்க்க முடியுது. சோ இந்த வாழ்க்கை வந்து எவ்வளவு பெரிய வாழ்க்கைன்றது இப்ப புரியுது. தோழமையில நாம காணக்கூடிய வாழ்க்கையின் நோக்கம் வெறும் வெற்று நோக்கம் கிடையாது. அந்த குடிச்ச காலத்துல வந்து வெறுமை, எந்த நோக்கமும் தெரியவே தெரியாது. எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னே தெரியாது. எதுக்காக குடிக்கிறோம், ஏன் இவ்வளவு பணத்தை செலவழிச்சோம், இவ்வளவு நாசம் பண்ணணும், எல்லாரையும் ஏன் இவ்வளவு புண்படுத்தணும், எதுக்கு அடிச்சோம், எதுக்கு கெட்ட வார்த்தை பேசணும், இந்த நோக்கமே தெரியாது. தோழமை கூறக்கூடிய நோக்கத்தை வாழ்க்கையாக வாழாத வரை வாழ்க்கை வெறுமையாக தோன்றும். வெறுமைன்னா இங்க பொருள் இல்லாத வெறுமை, அதை சொல்லல. பக்கத்துல எனக்கு வாழ்க்கையுடைய மதிப்பே தெரியாம இருக்கும், வேல்யூ ஆஃப் லைஃபே தெரியாம இருக்கும். இங்க வந்த உடனே வாழ்க்கையுடைய மதிப்பு தெரியுது. இவ்வளவு மதிப்பு மிக்க வாழ்க்கை, அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, உள்ளுக்குள்ளார உயிரோட இருக்கடா, எவ்வளவு பெரிய விஷயம் இங்க அது புரியுது. தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்ட வாழ்க்கையாக வாழ்றதால நாம குறிப்பிடத்தக்க அளவு நன்மையாக வாழும் வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டே போகுது. we have a chance of living reasonably good life. Without AA ஒண்ணும் கிடையாது. அன்றாடம் மனசுக்குள்ளார நன்மைக்கும் தீவைக்கு இடையில இடைவிடாத ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய குருஜி அழகா சொல்லுவார், இந்த உடம்புன்றதுதான் குருஷேத்திரம். உடம்புல இருக்கக்கூடிய 5 புலன்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள். மனசுன்றது கர்ணனை குறிக்குது, மூத்த மகன். அந்த மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய நூத்துக்கணக்கான ஆசைகள் வந்து கௌரவர்களை குறிக்குது, நூத்துக்கணக்கான ஆசைகள். 5 புலன்களுக்கும் நூத்துக்கணக்கான ஆசைகளுக்கு நடக்கிற சண்டை தான் மகாபாரத யுத்தம். இந்த மகாபாரத யுத்தத்துல இந்த 5 புலன்களும் மனசை கடந்து உடம்பையும் மனசையும் இயக்கக்கூடிய அந்த இறையருள் பேராற்றல் கூட சரணாயிட்டா அந்த பார்த்த சாரதிதான் இயக்குனர். அவர் தான் இயக்குபவர். உடல் என்ற தேரை இயக்கக்கூடிய அந்த பார்த்த சாரதி கையில சரண் அடைஞ்சிட்டா ஈஸியா ஜெயிச்சிடலாம். இந்த போராட்டத்துல வெற்றி பெற நாம் என்ன செய்யணும், பார்த்த சாரதி கிட்ட சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆகிறப்ப முன்னேற்ற வாழ்வு எவ்வளவு மெதுவாக தோன்றினாலும் என்னுடைய அந்த விஷனுக்காக, காட்சிகளுக்காக போராடுறது உண்மையான மகிழ்ச்சிகரமான சவால் நிறைந்த போராட்டமா இருக்குது. இங்க முயற்சிய கைவிடாதீங்க, சாதனையை நோக்கி சாதகம் பண்றதை நோக்கி விடாத அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. எம்ப்ரேஸ் பெர்சிஸ்டன்ஸ். டிஃபைன் growth, ரீடிஃபைன் growth. இது நாள் வரைக்கும் வளர்ச்சின்னா எனக்கு என்ன, சும்மா உடம்புல 6 பேக் வச்சு வளர்றது, பொருளாதாரத்தை சேர்த்துக்கிறது, வீடை கட்டுறது, காரை வாங்குறது, இதைத்தான் வளர்ச்சியாக நான் பார்த்துட்டு இருந்தேன். நீ எவ்வளவு 6 பேக் வச்சாலும் சரிதான், 80 வயசுக்கு மேல அது 6 பேக் இருக்க போறதே கிடையாது. நீ எத்தனை கிலோமீட்டர் நடந்தாலும் சரிதான், 80 வயசுக்கு மேல மறுபடியும் போய் படுக்க வேண்டியதான். வளர்ச்சி என்பது
இந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை பெற்றோம், ஒரு தன்னுணர்வை பெற்றோம். அதை நோக்கி வளர்ற வளர்ச்சியை சொல்லு. சோ ரீடிஃபைன் growth. வளர்ச்சியின் அர்த்தத்தை மறு பரிசீலனை செய்து மறு வரையறை செய்து கொள் அப்படின்னு சொல்ற கருத்தை நீங்க சொல்றாங்க. endure the struggle. ஸ்ட்ரகிள் பண்ண பண்ண எப்படி உடம்பு எக்ஸசைஸ் பண்ண பண்ண உடம்பு வலி ஆகுதோ, எளிமையாகுதோ, அதே மாதிரி மனசுக்குள்ளார உள்ள போராட்டங்கள் உன்னை வலிமை உள்ள மனுஷனாக மாத்தணும். இன்னைக்கு ஒரு போர்ல ஒருத்தர் சொல்றான், அடிக்கிறது ஒண்ணுமே இல்ல, எங்களை அடிச்சு துவம்சம் பண்ணி ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க, நேஜுக்கு கொண்டு போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த போர் எங்களை வலிமை உள்ளவங்களாக மாத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் சொல்றது, endure in struggle. போராட்டத்துல உருவாகும் வலியை பொறுத்து கொண்டு வலிமையை பெற்றுக்கொள். find your why. ஏன் போராடுறோம்? தன்னுணர்வு பெறுவதற்காக. இதை மறந்துடாத. ஏன் போராடுறோம்ன்றது அந்த மறந்துட்டு வாழ்க்கை ஏன் வாழ்றோம்னே தெரியாம வாழ்ந்துடாத. find your why. build resilience. மீள் திறனை வளர்த்துக்கொள். நிச்சயமாக சில நேரங்கள்ல பொத்துன்னு கீழே உள்ள வேண்டிய தோல்விகள் வந்துட்டு தான் இருக்கும். தோத்தாலும் திரும்ப எழும்பி நில்லு. பில்ட் ரெசிலியன்ஸ். சவால்கள் கடினமாகும் போது ஐயோ திரும்ப போய் குடிச்சிடுறேன், திரும்ப போய் பொய் சொல்லிடுறேன், திரும்ப போய் போன் பிக்சரை பாத்துடுறேன், பின் வாங்கிடாத. சவால்கள் கடினமாகும் போது நீ உன்னுடைய மன வலிமையை வளர்த்து கொண்டு மறுபடியும் போராடு. Isn't it worth the battle? நற்பலன் தரும் போராட்டத்தில் ஈடுபடுறது ஒரு பெரிய மதிப்பு மிக்க போராட்டமாக உனக்கு தோணலையா? நிச்சயமா லைஃப் கொஞ்சம் போராட்டம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லா நண்பர்களும் என்கிட்ட வர நேரத்துல என்னுடைய வாழ்க்கையும் அதேதான், போராட்டம் தான். ஒவ்வொரு நாளும் அந்த போராட்டம் தான். இந்த போராட்டத்தை மதிப்பு மிக்க வகையில நான் போராடிக்கிட்டு இருக்கேனா? இல்லைன்னா இன்னைக்கு தியானத்தை கடந்துக்கும். தியானத்தை அழகா சொல்லியிருக்காங்க. ஆன்மீக வாழ்வை நான் 2 பகுதிகளாக வாழ வேண்டும். முதல்ல என்னுடைய அகத்துல, அப்புறமா புறத்துல. அகத்துல வாழக்கூடிய ஆன்மீக வாழ்வு தொடர்மை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தின் 11வது படியில பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பிரார்த்தனை மற்றும் தியானத்தின் மூலம் இறையர் பேராற்றலுடன் எங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் உள்ளார்ந்த தொடர்பை மேம்படுத்தி கொள்ள தேடினோம். எங்களுக்காக சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ள மட்டுமே வேண்டி அதை நிறைவேற்றும் ஆற்றலை கோரி பிரார்த்தித்தோம். So life has 2 parts. One is the life apart. தனிமையில, பிரார்த்தனையில, தியானத்துல நேரம் செலவிட்டு இறையொரு பேராற்றலுடன் நமக்கு ஏற்கனவே இருக்கும் உள்ளார்ந்த தொடர்பை மேம்படுத்தி கொள்ள வாழ்றது. பிரார்த்தனை மற்றும் தியானத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனிடம் உள்ளார்ந்த தொடர்பை வளர்த்துக் கொள்ள தேடினோம். எங்களுக்கான இறை சித்தம் என்னவென்று அறிவையும் அந்த சித்தத்திற்கு பணிந்து செயல்பட தேவைப்படும் ஆற்றலையும் மட்டுமே கேட்டு பிரார்த்தித்தோம். உடல் அளவில் போதையின்றி இருக்கக்கூடிய உடல் தூய்மையோட தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கி மீட்படையும் செயல் திட்டத்தின் முதல் 10 படிகளில் செயல்பட்டதன் விளைவாக பெற்ற உள்ள தூய்மை இணையும் போது இறையர் பேராற்றலை உணர்வு பூர்வமாக உணர்வதற்கு செய்ய வேண்டிய அந்த தியானம் என்ற சாதகம் நமக்கு என்னன்னு தெரிய வருது. பிரார்த்தனை மற்றும் தியானம் என்பவை நாம் புரிந்து கொண்ட இறைவனை உணர்வு பூர்வமாக உணர்வதற்கு செய்யக்கூடிய அகப்பயிற்சிகள். உயிர் உள்ள அனைத்தினுள்ளும் அருவமாக மறைந்திருந்து இறக்குவது இறையர் பேராற்றல் தான் என்ற உண்மைய நாம 2வது ஸ்டெப்லயே ஏற்றுக்கொண்டுட்டோம், 100% ஏற்றுக்கொண்டுட்டோம். அந்த பிரபஞ்ச இயக்க பேராற்றலை உணர்வதற்காக முதல் 10 படிகள்ல செயல்படவும் செய்தோம். இப்ப 11வது படியில இறையர் பேராற்றலை உணர்வதற்கு பரிந்துரைக்கப்படும் அந்த தியானம் என்ற சாதகத்தை பயிற்சி செய்யறதுக்கு நம்ம சொல்றோம். இதைத்தான் இன்னைக்கு தியானத்தில் சொல்றாங்க. இன்டர்னல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல 2 பார்ட் இருக்கு. ஒரு பார்ட் இன்டர்னல். இறையர் பேராற்றலிடம் நமக்கு ஏற்கனவே தொடர்பு இருக்கின்றது. யாருக்கு இறைவனோட தொடர்பு இல்லைன்னா இங்க யாராச்சும் இதை கேட்டுட்டு இருப்பீங்களா? உயிரோட இருக்கிறது இறையர் பேராற்றல் இருக்கக்கூடிய தொடர்பு தானே.
பிரார்த்திக்கல தியானிக்கலன்னு சொன்னாலும் உயிரோட இருக்கும் வரை அந்த தொடர்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த தொடர்பை உணர்ந்து மேம்படுத்தி கொள்ள மனிதன் செய்யக்கூடிய தேடுதல் முயற்சி தான் பிரார்த்தனை மற்றும் தியானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதனைகளை தொடர்ந்து செய்வதால் நம்முடைய அகந்தை, ஆணவம், அகங்காரம், திமிரு வெளியேறுகின்றது. மனசாட்சியின் மூலம் வெளிப்படுத்தப்படும் இறையர் பேராற்றலை நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் உள்வாங்கப்படுகின்றது. நமது சிந்தனையில் மேலும் தெளிவும் ஞானமும் அருளப்படுகின்றது. நாம் படைக்கப்பட்ட நோக்கம் தெளிவாக புலப்பட தொடங்குகின்றது. சரியான செயலை தேர்வு செய்து செய்யும் சக்தி, ஆற்றல் இயல்பாக நம்மில் ஊற்றெடுக்கின்றது. அதனால இந்த பயிற்சியை செய்யும். இத செஞ்சு பாக்குறதுக்கு முன்னாலேயே இதெல்லாம் என்னத்துக்கியா, கான்டெம்ப்ட் பிஃபோர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆராய்வதற்கு முன்னாலேயே அவமதிக்கிறது. இதெல்லாம் செய்யறதுக்கா நான் வந்திருக்கேன். வந்தோமா, கோழிக்கறி சாப்பிட்டோமா, ஊர் சுத்தணுமா, மறுபடியும் குடிச்ச வாழ்க்கையை வாழணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஆணவம் உருவாக்கும் முரட்டு பிடிவாதத்தால் இந்த தியானம் செய்யக்கூடிய அந்த சாதகத்தை உதாசீனப்படுத்துவது மறுபடியும் உன்னைய முட்டாளாக்கிடும். பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதகங்களை மத ரீதியான சடங்குன்னு நினைக்காத. இது ஆன்மீகத்துல ஆண்டவனை உணர்வதற்கு பரிந்துரைக்கப்பட்ட சாதகங்கள். புனிதமான மௌனத்துல மனதை ஒருமுகப்படுத்திய பிறகு சொல்லற சும்மா அமர்ந்திருந்து இறையர் பேராற்றின் இயக்கத்தை உடலின் 5 புலன்களின் மூலம் நிகழும் இந்த மொமெண்ட்ல உணர்றதுதான் தியானம் என்ற சாதகம். பேச்சடக்கி மனமடக்கும் மௌன நிலையே சாதகம் தியானம். உலகில் உள்ள மொழிகள்ல உயர்ந்த மொழி இந்த உன்னதமான மொழி புனிதமான மௌனம். வாக்கும் மனமும் அடங்கி மௌனம் குடிகொள்ள இந்த தியானம் பிறக்கும். இத நமக்கு அழகா சொல்லித்தராங்க. இது ஒரு அகப்பயிற்சி. The spiritual life has 2 parts. One is the life apart. தனிமையில் பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் நேரம் செலவிட்டு இறையர் பேராற்றிடம் நமக்கு ஏற்கனவே இருக்கும் உள்ளார்ந்த தொடர்பை உணர்ந்து மேம்படுத்திக் கொள்தல் இந்த தியானம். 2ஆம் பாகம் பிறருக்கு நான் பெற்ற தன்னுணர்வு அனுபவத்தை பகிர்ந்து சொல்றது. இந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை பெற்றோம். அந்த ஆன்மீக விழிப்புணர்வை என்ன போல கஷ்டப்படுற மனுஷனுக்கு பகிர்ந்து கொள்றது இம்பார்ட்டிங். உலகத்திலிருந்து பிரிஞ்சு தனியா போய் தியானம் பண்ணி நான் பெற்றுக்கொண்ட அந்த தன்னுணர்வை என்ன மாதிரி கஷ்டப்படுற மனுஷன்கிட்ட பகிர்ந்து கொள்றது. Imparting others what I have learned from meditation experience. அது 2ஆம் பாகம். முதல் பாகம் தியானத்தின் மூலமாக இறையர் பேராற்றிலே உள்ளார்ந்த தொடர்பு வளர்த்து கொண்டு சக்தியோட செயல்பட்டு ஆற்றல் பெற்றுக்கொள்வது. அப்படி பெற்றுக்கொண்ட ஆற்றலை மனிதர்களோட பகிர்ந்து கொள்றது. The victories I have won over myself through experience of the good orderly direction of God can be shared with others. இதுதான் 12வது படி. என் மேல என்னுடைய உணர்வுகள் மேல நான் பெற்ற அந்த வெற்றி இப்ப நான் கோபப்படுறது இல்ல, பொறாமப்படுறது இல்ல, சந்தேகப்படுறது இல்ல, பயப்படுறது இல்ல, காமவசப்படுறது இல்ல. காமவசப்படுறது இல்லைன்னு சொல்ற நேரத்துல காமம் எனக்கு வரவே இல்லைன்னு நான் சொல்லல. காமம் வந்தாலும் ஆமா எனக்கு காமம் வருது, காமத்துல நான் தப்பு செய்ய மாட்டேன். குடிக்கிற எண்ணம் வருது, அந்த எண்ணம் வெறியாக மாறுறது கிடையாது, போய் குடிக்கிறது கிடையாது. So the victories I have won over myself through the help of the good orderly direction of God can be shared only after gaining the victory. அது 12வது படி அழகா சொல்றாங்க. I can help others by imparting some of the victory and security that I have gained in the life apart. So தனியா போய் தியானம் பிரார்த்தனையில நான் பெற்றுக்கொண்ட வெற்றிகளை இப்ப தோழமைக்கு உள்ளார பகிர்ந்து கொள்றதுதான் 12வது படி நிலைச்சது பரிந்துரை அப்படின்னு சொல்லி அழகா இன்னைக்கு சொல்றாங்க. தனியாக புனிதமான மௌனத்துல சொல்லற சும்மா அமர்ந்து பெற்ற அந்த பயன்களை, வெற்றிகளை, பாதுகாப்ப என்ன போலவே அவதிப்பட்டு கொண்டிருக்கும் மனிதர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் அவர்களும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அடிமட்ட நிலையிலிருந்து உயர நான் பணி செய்கின்றேன். பணி செய்யும் போது எனக்கு கிடைச்ச அந்த ஆன்மீக அனுபவம் எனக்குள்ளார தக்க வைக்கப்படுகின்றது, பராமரிக்கப்படுகின்றது.
ரொம்ப ஒரு அற்புதமான, அழகான, ஆழமான சிந்தனை. அழகா சூப்பரா சொல்லியிருக்காங்க. அதான் பிரேயரா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஐ ப்ரே தட் ஐ மே grow strong from the times part from God. தனிமையில தனிமையில போய் இறைவனோட நான் செலவிடுற நேரத்தால, இறையர் பேராற்றலுடன், தனிமையில் நான் இருக்கும் நேரங்களின் உதவியுடன் நான் மேலும் சக்தி, ஆற்றல் பெற்று வளர வேண்டும் என வேண்டுகின்றேன். ஐ ப்ரே தட் ஐ மே grow strong from times apart with God. அழகா. I pray that I may pass on some of this strength to others. இப்படி தனிமையில நான் உணர்ந்த அந்த ஆற்றலை, இந்த சக்தியின் ஒரு பகுதியை என்னுடைய சக மனிதர்களுக்கும் பகிர்ந்து அளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நான் பெற வேண்டும் எனவும் ஆண்டவரை பணியோட வேண்டிக் கொள்கின்றேன். அழகான தியானம், அழகான பிரார்த்தனை. இன்றைய சிந்தனைகளை சுருக்கமாக தொகுத்து பார்த்தோம்னா ரொம்ப அழகாக சில விஷயங்கள் தெரியுது. ரொம்ப அழகாக தெரியுது. என்ன உலகத்துல நிறைய வழிகள் இருக்கு, நிறைய வழிகள் இருக்கு. பிரார்த்தனை தியானம் பண்றதுக்கு எக்கச்சக்கமான எண்ணற்ற வழிகள் இருக்கு. எத்தனையோ குருக்கள் இருக்காங்க. மகாகவி சொன்ன மாதிரி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அவர் ஒரு 10 மொழிகள் கத்து வச்சிருக்கிறார். 10 மொழிகள்ல அவருக்கு தெரிஞ்ச மொழி, அவருக்கு தெரிஞ்ச உன்னதமான உயர்ந்த மொழி தமிழ் மொழி. அது மாதிரி நானும் எத்தனையோ இடங்களுக்கு போய் பார்த்தேன். நோயின் பாதிப்புகள்ல இருந்து விடுபடுறதுக்கு எங்கேயோ கயிறு கட்டி பார்த்தேன், மந்திரிச்சு பார்த்தேன், அதை பண்ணி பார்த்தேன், இதை பண்ணி பார்த்தேன். யாமறிந்த வழிகளிலே, குடிநோயின் பாதிப்புகள் இருந்து விடுபடுவதற்கு யான் அறிந்த வழிகளிலே மென்மையான வழி ஏஏ தோழமை வழி. ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய வழிதான். சிம்பிள் வே ஃபார் காம்ப்ளிகேட்டட் பர்சன்ஸ் லைக் மீ. என்ன போல குழப்பமான குடிநோயாளிகளுக்கு ஏஏ தோழமைனா எளிமையான வழி. ஆனாலும் இந்த எளிமையான வழி சிம்பிள் தான். ஆனா அதையும் நாம் பயிற்சி பண்ணணும். எளிமையானது, ஆனா பயிற்சி பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமானது. சொல்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுக்கு முழுமையான நேர்மை, ராடிக்கல் ஹானஸ்டி அண்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன், அகத்தாய்வு தேவைப்படுது. நான் தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. 1வது படியில முழுமையான தோல்வியை ஒப்புக்கொள்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா நம்மளுக்குள்ளார அந்த டினையல், மறுக்கும் தன்மை மறைஞ்சிருக்கு. தன்மையுடைய நோய் இது. தோழமை நாம வந்தோம், குடிக்காம இருந்துட்டோம், வேலை முடிஞ்சு போச்சு, போயிட்டோம் அப்படின்றது கிடையாது. இட் இஸ் நாட் டெம்பரரி பிக்ஸ். தற்காலிகமான தீர்வு இல்லை. நம்மளுடைய உணர்வுகளை எந்த வகையான செயல் அடிமைத்தனமும் இல்லாம மேனேஜ் பண்றது அப்படின்றது அவ்வளவு ஈஸியா வராது. அந்த பயிற்சியை ரொம்ப ஆழமாக நம்ம செய்ய வேண்டி இருக்கு. பிங்க் கிளவுட் கிளாஷ் அப்படின்னு சொல்றாங்க. பிங்க் கிளவுட், அதாவது கற்பனையிலே ஏஏ ஃபெலோஷிப் பரிந்துரைக்கக்கூடிய இந்த 12 படிகளை கற்பனையிலே பண்ணிடுறது. ஏதாச்சும் 2 ஒர்க்ஷாப் பட்டன் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுது. ஏதாச்சும் ஒரு ஒர்க் ஷாப்ல போய் உட்கார்ந்துட்டா முடிஞ்சு போச்சுது. அது எப்படிப்பா முடியும்? எப்படி முடியும்? இட் ரிக்வயர்ஸ் சோஷியல் லைஃப் டைம் சேஞ்சஸ். முழுமையான மாற்றம் உனக்கு தேவைப்படுது. இந்த மாற்றத்தை ஒரு நாள் அடிப்படையில வாழு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஒரு நாள் வாழ்ற இந்த ஒரு நாள் பயம் இல்லாம, கோபம் இல்லாம, பொறாம இல்லாம, சந்தேகம் இல்லாம, காமம் இல்லாம வாழ்ந்து பாரு. தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கி மேற்படையும் செயல் திட்டம் என்பது தனிநபர்கள் தங்களுடைய பலவீனங்களை எதிர்கொள்ளும், உறவுகளை சரி செய்யும், ஆழ்ந்த தன்னுணர்வுடன் வாழும் அந்த வினையூக்கம் இங்க கிடைக்குது. உனக்கு கிடைக்குது. இந்த வாழ்க்கையில ஒரு புதிய சுதந்திரம் கிடைக்குது, ஒரு புதிய விடுதலை கிடைக்குது, ஒரு புதிய மகிழ்ச்சி கிடைக்குது. வாழ்றதே ஒரு அழகான அற்புதமான அனுபவமாக இருக்குது. இதை விட சிறந்த பாதைய உலகத்துல எங்க பாக்குற? கிடைக்காது. இங்க விட அனுபவங்கள் எங்க பகிரப்படுது? தினசரி முன்னேறி செல்லக்கூடிய ஒரு சாதகம், தினசரி முன்னேறி செல்லக்கூடிய சாதகம். இந்த லைஃப் உனக்கு பழைய வாழ்க்கையோட பெட்டரா தெரியலையா?
ஏல இந்த புது வாழ்க்கை வாழ்ந்து பார்த்தாதானே பழைய வாழ்க்கையுடைய நரகம்ன்றது தெரியும். இங்கேயும் மறுபடியும் நரகத்துக்குள்ளாரே இருந்துட்டு ஐயோ சொர்க்கத்துக்கு போக முடியலையே, சொர்க்கத்துக்கு போக முடியலையே அப்படின்னா என்னுடைய குருஜி கேட்பாரு அழகா, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசையாடா? ஆமா, ஆசைதான். அப்ப செத்து போ, செத்தா தானே சொர்க்கத்துக்கு போக முடியும். என்ன சார் சாவல் சொல்றீங்க? பழைய வாழ்க்கைக்கு செத்து புதிய வாழ்க்கைக்கு பிறந்து வாடா. அதனாலதான் ஏல பர்த்டேன்னு சொல்றோம். புதிய வாழ்க்கைக்கு இறந்தாதான் மன தெளிவுடனான வாழ்க்கைக்கு நீ பிறக்க முடியும். இருந்ததுக்கு அப்புறமாக நீ வாழக்கூடிய ஆன்மீக வாழ்க்கையை 2 பகுதியாக பிரிச்சுக்கோ. 2 பகுதியாக பிரிச்சுக்கோ. என்ன 2 பகுதி? உன்னுடைய அகத்துக்குள்ளார வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, இந்த வழிமுறைகளை பின்பற்றி அதாவது பிரார்த்தனை மற்றும் தியானத்தின் மூலமாக புனிதமான மௌனத்துல சொல்லற சும்மா அமர்ந்திருந்து, தனிமையாக புனிதமான மௌனத்துல சொல்லற சும்மா அமர்ந்திருந்து இறைவன்கிட்ட எனக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த தொடர்பு உணர்ந்து நான் ஏன் படைக்கப்பட்டேன் அப்படின்ற நோக்கத்தை அறிஞ்சு படைக்கப்பட்ட நோக்கத்தின்படி வாழ்வதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்வது தனியாக போய் பெற்றுக்கொள்றது. அது அக வாழ்க்கை. அடுத்தது புற வாழ்க்கை. அப்படி பெற்றுக்கொண்ட அந்த ஆன்மீக ஆற்றல யாம் பெற்ற இன்பம் பெருகை வைகம். நேற்றைக்கு அந்த வார்த்தையை பார்த்தோம். ஊன் பற்றி நின்ற உணர்வோரு மந்திரம் சொல்லிடி வான் பற்றி நின்ற பரம்பொருள் தான் பற்ற வசப்படும் தானே. அப்படி இன்பத்தை இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்றது. அது imparting my experience. Live apart in solitude, experience God, and then impart that experience to persons who are suffering. தனியாக வாழ்ந்து புனிதமான மௌனத்துல இறைவனை உணர்ந்த அனுபவத்தை சொல்லு. ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டோம், ஏத்துக்காதவங்க விட்டுறட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அழகா சொல்றாங்க. அதான் இன்னைக்கு பிரேயர்ல அழகா சொல்றாரு. I pray that I may grow strong from my times apart with God. I pray that I may grow strong with times apart from God. இறையர் பேராற்றுடன் தனிமையில் நான் இருக்கும் நேரங்களின் உதவியுடன் நான் மேலும் சக்தியும் ஆற்றலும் பெற்று வளர வேண்டும் என வேண்டுகின்றேன். ஸ்பான்சர் கூட இல்ல, மீட்டிங்ல இல்ல, எங்கேயும் இந்த தனியா உட்கார்ந்து இறையர் பேராற்றலுடைய உதவியோட அவர் உனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உணர்ந்து பார்த்துக்கோ. அந்த ஆற்றலை பெற்றதுக்கு அப்புறமாக என்ன செய்யணும்? 2வது பகுதி, I pray that I may pass on some of the strength to others. அப்படி தனிமையில இருந்து நான் பெற்றுக்கொண்ட சக்தியின், நான் பெற்றுக்கொண்ட ஆற்றலின் ஒரு பகுதியை என் சக மனிதர்களுக்கு பகிர்ந்து அளிக்கும் மனப்பக்குவத்தையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பிரார்த்திக்கின்றேன். சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஏழை கேட்க வேண்டிய வார்த்தைகளா அப்படின்னா சத்தியமா சொல்றேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால யாராச்சும் இப்படி சொல்லியிருந்தான்னா நீ ஆச்சு உங்களுக்கு மீட்டிங் ஆச்சு போயாங்கிட்ட போயிருப்பேன். ஆனா நீ தொடர்ந்து இந்த பயிற்சிய நண்பர்கள் உங்களுடைய உதவியோடு நான் செய்யறப்ப எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது தெளிவாக தெரிகிறது. இன்றைய பகுதியோடைய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமான சில ஆன்மீக கருத்துக்களை சொல்லியிருக்கு. இன்றைய பகுதியை படிக்கிறப்ப என் மனதை கடன் சென்ற சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த அற்புதமான வாய்ப்பு வழங்கிய இந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த இரவு பொழுது நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவாக அமையணும்னு இறைவனை பணியோட வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச்.